இப்ப வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக விவாதம் நடத்தி அதுக்கப்புறம் அது என்ன என்று முடிவெடுப்பாங்க. ஆனா இம்மீடியட்டா அது தோற்கடிக்கப்பட்டிருப்பதனால் வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கும் வாய்ப்புகள் குறைவாகத்தான் கிடைக்கும். இது மன்னிக்க முடியாத குற்றம். ஜனநாயக நாட்டில் சரி பாதியாக இருக்கின்ற பெண்களுக்கு உரிமை எதிர்கட்சிகளான காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளால் மறுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களின் உரிமை குரலை நசுக்கி இருக்கிறது என்று தான் நேரடியான குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். நீங்க 1000 கருத்து சொல்லலாம், நாங்க தமிழகத்தோடு அப்ப பெண்களின் உரிமையை மறுத்து விட்டு தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்கிறீர்களா? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, 2014 19 ஏன் பாஜக கொண்டு வரல என்று கேட்கின்ற நீங்கள், பல ஆண்டுகள் மத்தியில் நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தீர்களே, அப்பொழுது ஏன் பெண்கள் மசோதா பற்றி எந்த கவலையும் கொள்ளவில்லை? கொண்டு வரும்பொழுதெல்லாம் அதை எதிர்த்து வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது 4 முறை கொண்டு வர முயற்சி செய்தார். ஆக இப்படி இருக்கும் பொழுது உள்ளே இருந்துகிட்டே அப்போ நீங்க எதுக்கதான் செஞ்சீங்க? நிச்சயமாக தமிழகத்து பெண்கள் இதற்கு தக்க பதிலடியை 2026 தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அவங்க எதிர்க்கிறது அப்படின்னா பெண்களை எதிர்க்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சரி, நீங்க எதையுமே கிளப் பண்ணாம நீங்க கொண்டு வரல. இப்ப நீங்க இடம் குறைஞ்சிரும்னு சொன்னீங்க. இடம் குறையாதுன்றதுக்கு நாம கூட 20 சீட் வரும்னு சொல்றோம். 20 சீட் அதிகம் எங்களுக்கு பேச இடம் கிடைக்காது, நேரம் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல அதே இடத்துக்குள்ள கொண்டு வான்றீங்க. அதே இடத்துக்குள்ள கொண்டு வருவதை நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எது மறுத்தது, எது தடுத்தது? எல்லாம் இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. நீங்க ஆட்சியில இருந்தீங்களா இல்லையா? கூட்டணி ஆட்சியில இருந்தீங்களா இல்லையா? அப்ப ஏன் கொண்டு வரல? நாங்க கொண்டு வந்தா 1000 கேள்வி கேட்கிறீர்கள், நீங்க ஏன் கொண்டு வரல? அதனால இது எல்லாமே அரசியல் அப்பட்டமான எனது குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மிக மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, கஞ்சா தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் உள்ள வைத்துக் கொண்டு மேம்போக்காக இல்லாத பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. அடுத்த மீட்டிங்ல என்ன பேசுவாங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான எதை மறுத்தார்? பெண்களுக்கான உரிமையை தானே மறுத்தார், வேற என்ன செய்தார்னு பேசுவாங்க. அதை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்க போகிறார். உண்மையதானே சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதை தவிர்த்து யாரா இருந்தாலும், அது சகோதரி பிரேமலதாவேவா இருந்தாலும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார்கள் என்று பெண்கள் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று எதிரணியை சார்ந்தவர்கள் கூட சொல்ல முடியாது என்பதுதான் ஒரு கருத்து. கமலஹாசனுக்கு சில நேரங்கள் அவரே வசனம் எழுதிக்குவாரு, பொய்யான வசனங்கள்லாம் எழுதிக்கு வருவாரு. ராஜராஜன் குடமுழுக்குக்கும் சேகர் பாபு குடமுழுக்குக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ராஜராஜன் குடமுழுக்கு நேர்மையா நடத்தினார். சேகர் பாபு குடமுழுக்குகள்லாம் மறைமுகமாக அவசர அவசரமாக நடைபெற்ற குடமுழுக்கு. இன்னொன்று, ராஜராஜ சோழன் நேரடியாக குடமுழுக்கில் பங்கெடுத்துக் கொண்டார். தமிழகத்தை ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் நேரடியாக எந்த குடமுழுக்கில பங்கெடுத்துக் கொண்டாரா? எது உங்களை தடுக்கிறது? கமலஹாசன் அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதோ ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக இன்னும் எவ்வளவுலாம் பேச போறாரோ, எவ்வளவுதான் நம்ம கேட்க போறோமோ, நமக்கு பயமா இருக்கு. அவ்வளவுதான்.